ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து ஒரு இப்போதைய காலத்தில் ரொம்ப காமனானது. எங்கள் மருத்துவத்துறை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணதுலேருந்தே நைட் டியூட்டி வந்துகிட்டே இருக்கோம். ரொம்ப வருஷம் நாங்கள் நைட் டியூட்டி பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அதுவும் ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா 24 hours 36 hours டியூட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த எசென்ஷியல் துறைகள் எல்லாமே போலீஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் பண்ணுறாங்க. ஐடி ஒர்க்கர்ஸும் நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நம்ம டபிள்யூஹெச்ஓக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் இன் கேன்சர், ஐஏஆர்சின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னென்ன சப்ஸ்டன்சஸ், பிஹேவியர்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கேன்சர் காஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அந்த கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1. அதில் வந்து நம்ம டொபாக்கோ ஸ்மோக்கு, ஆல்கஹால், சில சர்டன் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து வருது. குரூப் 1 டெஃபினெட்லி இட் ஹேஸ் லிங்க் டு கேன்சர், இட் கேன் லீட் டு கேன்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2 வருது. அந்த குரூப் 2ல 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க, குரூப் 2A, குரூப் 2B. இந்த குரூப் 2A பார்த்தீங்கன்னா இட் கேன் பாசிபிளி காஸ் கேன்சர். இந்த பாசிபிளி காஸ் கேன்சர்ல வந்து நம்ம நைட் ஷிஃப்ட் ஒர்க்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு அமைப்பு வந்து சொல்றாங்க. ஸோ எந்தெந்த கேன்சர்லாம் வந்து இது கூட க்ளோஸ்லி லிங்க்னா, ஒன்று பிரஸ்ட் கேன்சர், இன்னொன்று வந்து ப்ராஸ்டேட் கேன்சர், இன்னொன்று வந்து கோலான் கேன்சர். இதெல்லாம் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் கூட லிங்க்டான கேன்சர்ஸ். அதாவது இந்த கேன்சர்ஸ்க்குலாம் ரிஸ்க் நமக்கு அதிகம், நைட்டில் நிறைய நேரம் ஒர்க் பண்ணலாம். ஸோ என்ன ரீசன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நைட் ஒர்க் பண்ணச்சும் வந்து லைட்டு கூட நமக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. இந்த லைட் எக்ஸ்போஷர்னால இந்த மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகுது. இந்த மெலட்டோனினுக்கு வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. இப்போ ஏதாவது ஒரு செல்ஸ் வந்து ஒரு கேன்சர் மாதிரி மாடிஃபை ஆச்சு, அது வந்து ப்ரொலிஃபரேட் ஆகிட்டு இருக்கு, அது பல மடங்கு ஆகிட்டு இருக்குன்னா, இந்த மெலட்டோனின் இருக்குச்சும் அது நமக்கு பாடியிலே சில மெக்கானிசம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கொல்றதுக்கு, இல்லைன்னா அந்த செல்ஸ் தன்னாலே செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இதுலலாம் வந்து மெலட்டோனினுக்கு ஒரு ரோல் இருக்கு. ஸோ மெலட்டோனின் சப்ரஸ் ஆகிறனால நமக்கு கேன்சர் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகுது. இன்னொன்று வந்து நம்ம சிர்காடியன் ரிதம் இருக்குல்ல, பாடிக்கு ஒரு நேச்சுரல் கிளாக்கு, அதுவும் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் டியூட்டினால டிஸ்டர்ப்ட் ஆகுது. அதனால டிஎன்ஏ ரிப்பேர்னு சொல்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆகுது, இம்யூன் ஃபங்க்ஷன் ப்ராப்ளமேட்டிக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிறனால இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸுக்கு கேன்சர் வர்றதுக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக். ஏன்னா சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நைட் ஷிஃப்ட்டுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் பேர் வந்து இதுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து இது ஒரு டிபேட்ல போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்டாக நைட் டியூட்டி பார்க்குற நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மற்ற டைமில் வந்து நல்லா ஸ்லீப் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த அவேர்னஸ் இருக்கணும். எக்ஸஸாக நம்ம நைட் டியூட்டி ஷிஃப்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நமக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தாலே அது பெரிய விஷயம்.